गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां विदये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्ते नमः। ओम सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। பின்னாடி உட்காருங்க. ஃபோன் வரனா பின்னாடி உட்காரு. இன்னைக்கு வராக உபநிஷத்தினுடைய 59வது மந்திரங்கள்லேருந்து சிந்திக்கலாம். यस्मिन् काले स्व आत्मानं योगी जानाति केवलं तस्मात् कालात् समारंभ जीवन्मुक्तो भवत् असौ. यस्मिन् काले ஒரு முமுட்சு பயணிக்கிறான் சொன்னோம் இல்லையா? அதாவது ஈஸ்வர கிருப்பா, குரு கிருப்பா, சாஸ்திர கிருப்பா 3 இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது எப்போ அது கைகூடும்னு சொன்னால், இந்த மனிதன் அதாவது சித்து தான் அடி மேலே அடி வாங்குகிறோம், நம்ம துக்கத்தில் இருக்கிறோம், நம்ம கைதாகி இருக்கிறோம், நாம் இதை விட்டு விலகணும், நம்ம மேலே ஏறணும், நம்ம முன்னேறணும், நம்ம சிகரத்தை தொடணும், சகசிராரத்துக்கு போகணும், சத்தோடு இணையணுங்கிற ஒரு ஆர்வம் அவனுக்கு முதல்ல வரணும். அதை சித்து தன் மீது ஏற்படுத்தக்கூடிய கிருப்பா, ஆத்ம கிருப்பான்னு பேர், ஜீவாத்மான்னு பேர். 4வது வார்த்தை இது வரைக்கும் சொல்லாத வார்த்தை. மனநத்தில் நிறைய விஷயங்கள் சிரவணத்தில் சொல்ல முடியாததை மனதனத்தில் சொல்லுவோம். இந்த ஆத்ம கிருப்பா இருந்துச்சுன்னா தான் ஈஸ்வர கிருப்பா, அதுக்கப்புறம் குரு கிருப்பா, அப்புறம் சாஸ்திர கிருப்பா. இப்போ நம்ம சாந்தி பாடத்தில் நம்ம ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு 3 சொல்கிறோம். அதில் ஒரு சாந்தி இறைவன் ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய தடைகள் ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள், ஆதி பௌத்திக்குன்னு கூட இருக்கிற உற்றார் உறவினர் சமுதாயம் அதெல்லாம் தடுக்கும். ஆதி பௌத்திக்குன்னு சொன்னோம். ஆத்தியாத்மிக சாந்தி தடை தான் ஒரு மனுஷன் தனக்குத்தானே வச்சுக்கிற ப்ராப்ளம். இப்போது தனக்கு முமுட்சு ஏற்படாது. எப்போ ஏற்படுது முமுட்சு வந்தால் தான் நீ ஜெயிக்க முடியும். அதுதான் ஆத்ம கிருப்பான்னு சொல்கிறது. முமுட்சு அவனுக்கு இல்லை, நீ ஆடு மாடு மாதிரி இருக்க. குரு என்ன பண்ணுவாங்க, இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் இவன் பயணிக்கிட்டு முதல்ல அவனுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையோ ஏதாவது ஒரு சூழலோ யாரையாவது பார்த்தோம் அவன் நம்மக்கிட்ட வருவான் அப்படின்னு காத்திருப்பாங்க. ஒரு நல்ல சத்குருவாக இருந்தால் அவங்க காத்திருந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அவங்க பார்வையில் அவன் படுறதுனால அவனுக்காக காத்துட்டுருக்காங்க. உடனே உபதேசம் பண்ண மாட்டாங்க. சிலரை நானே போய் தொடர்பு கொண்டிருக்கேன் அப்படின்னா அவங்கள 1 முறை 2 முறை 3 முறை என்னுடைய பார்வையில் ஒரு ஃபிலாசபிக்கல் வியூ இருக்குல்ல, அந்த பார்வையில் பார்த்து தான் முடிவெடுத்து தான் செலக்ட் பண்ணாங்க. சிஷ்யனை ஸ்வீகாரம் பண்ணுறது பெரிய பெரிய ஆசீர்வாதம். அவனுக்கு வரம், சிஷ்யனுக்கு வரம். இந்த மடத்தை இப்போ செலக்ட் பண்ணியிருக்காங்க இளைய பெரியவா. பார்த்திங்கன்னா சும்மா இல்லை, நிறைய 1000 தடைகளை தாண்டி தான் அந்த செலெக்ஷன் நடந்திருக்கு. டக்குன்னு செலக்ட் பண்ண மாட்டாங்க.
இப்போ இந்த முமுக்ஷு அவன் ஆர்வமாக இருக்கானா, பணிவாக இருக்கானா, ஸ்ரத்தையாக இருக்கானா, பக்தியாக இருக்கானா, அதெல்லாம் பார்ப்பாங்களா இல்லையா? அதெல்லாம் எப்போ வரும்னு கேட்டால், தனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா நாம் பணிவாக தான் இருக்கணும், நம்ம அமைதியாக தான் இருக்கணும், நம்ம பொறுமையாக தான் இருக்கணுங்கிற ஒரு அறிவு அவனுக்கு இருக்கும். அவன் தான் என்ன பண்ணுவான், மேலே ஏற முடியும். மற்றவங்க மேலே நீங்கள் பயிற்சினாலேயும் முயற்சினாலேயெல்லாம் அடையக்கூடிய விஷயம் இல்லை இது. அப்போ ஆத்ம கிருப்பா தான் முடிவை எடுக்கணும். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, உத்தரேத் ஆத்மனாத் ஆத்மானம், உத்தரேத் ஆத்மனாத் ஆத்மானம். இது ஒரு மகா வாக்கியம். ஒன்றை நீ தான் உயர்த்திக்கணும். உத்தரேத் உயர்த்திக்கணும், ஆத்மனாத் ஆத்மாவால், ஆத்மானம் ஆத்மாவை. ஒன்னே நீயே உயர்த்திக்கணும். சித்தானது சத்தோட சேரணுங்கிற புத்தி உனக்கு நீ தான் வரணும். ஏன்னா இந்த மனம்னு ஒன்று இருக்கு இல்லையா, புலன்கள் பின்னாடியே போய் சம்சாரத்துக்குள்ளேயே உங்களை அழைச்சிட்டு போய் இத்தனை கோடி ஜென்மாவாக உங்களை சதா கண்ணை திறந்ததுலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் எதில் வச்சுருக்கு? பொய்க்குள்ளே தானே வச்சுருக்கு. சம்சாரம் பொய்யுங்கிறது இப்போ தானே தெரியும், முன்னாடி தெரியுமா? அதுதான் டார்கெட்டு, அதுதான் வாழ்க்கை, அதுதான் லட்சியம், அதுதான் குறிக்கோள், அதுதான் என்னுடைய எல்லாமேன்னு சொன்னோம். ஆனால் அது கிடைச்சாலும் டெம்பரவரி தான். அது எப்போ தெரியுது? குரு வந்ததுக்கப்புறம் தெரியுது, உபதேசமானதுக்கப்புறம் தெரியுது. இப்போ இந்த மனம் உனக்கு நண்பனாகவும் இருக்குது, பகைவனாகவும் இருக்கா இல்லையா? எப்போ பகைவனாக இருக்குது, எப்போ நண்பனாக இருக்குது தெரியுமா? எப்போ உன் பேச்சை கேட்குதோ அப்போ அது உனக்கு நண்பனாக இருக்குது. உன்னுடைய மனம் எதையும் செய்யக்கூடிய வல்லமை உடையது, சர்வசக்திமானது. மனம் இன்னசென்ட் ஸ்டைல்டு, பட் இட் ஹாஸ் நியூக்ளியர் பவர்னு முன்னாடி சொல்லியிருக்கேன். அது பார்த்தா இன்னசென்ட்டாக இருக்கும், ஆனால் அதுக்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல், உலகை வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது அதுக்கிட்ட. அது உன் பேச்சை கேட்கணுமா வேண்டாமா? உன் பேச்சை கேட்டுன்னா அது உன் வசப்படுதுன்னு அர்த்தம், உனக்கு கட்டுப்படுதுன்னு அர்த்தம், உனக்கு அடுக்குதுன்னு அர்த்தம். அடங்குன்னா அது உனக்கு நண்பனாக இருக்கும். ஒரே சூக்ஷ்மம் இது. அது எப்பயாவது சில நேரத்தில் அடங்காது. எப்பயாவது அடங்கலைன்னா அதை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிடலாம். எப்பயுமே அடங்க மாட்டேன்னா உனக்கு என்ன அர்த்தம்? உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். எப்போ அறிவு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மனம் என்னது? வசப்படும். அறிவு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு டீச்சர் இருக்காங்க, தங்கிட்ட 50 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. அவங்க டீச்சர் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்து நாளைக்கு எழுதிட்டு வான்னா 50 பேருக்கு 45 பேர் எழுதிட்டு வந்திருக்காங்கன்னா நல்ல டீச்சர்னு அர்த்தம். 50 பேருக்கு 13 பேர் எழுதிட்டு வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? டீச்சருடைய என்ன இல்லை இந்த வாக்சக்தி அந்த குழந்தைய தொடலை. ஆமாம், டீச்சர் எப்படி பாடம் நடத்த முடியும்? வாக்கில் தானே அவங்க பாடம் நடத்துகிறாங்க. பாடம் நடத்திடுவாங்க. ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. அது அவனுடைய விருப்பத்துக்கு விட்டுருக்காங்க இந்த 50 பேருக்குள்ளே. ஒரு டீச்சர் சொல்லும்போது 50க்கு 45 பேர், 48 பேர், 50க்கு 50 பேருமே எழுதிட்டு வந்திருக்கான். இன்னொரு டீச்சர் சொல்ல 12 பேர், 13 பேர் எழுதியிருக்கான். பாக்கி பேர்லாம் எழுதுறேன்னா அப்போ கிளாஸ் எப்படி நடக்குது? ஸ்ட்ரென்த்து இல்லை. எதில் ஸ்ட்ரென்த் இல்லை? வாக் சக்தியில் ஸ்ட்ரென்த் இல்லை. வாக் சக்தியில் எப்போ ஸ்ட்ரென்த்து வரும்னா, எப்போ ஞானம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்போ தான் வாக் சக்தியில் ஸ்ட்ரென்த்து வரும். அந்த குழந்தை மேலே அக்கறை நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த வாக்கில் சக்தி வரும். சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போ உன்னுடைய மனம் உன் பேச்சை கேட்டுச்சுன்னா உனக்கு அது சாதகமாக இருக்குது, நண்பனாக இருக்குது. உன் பேச்சை அது கேட்கலன்னா அது உனக்கு எனிமே, உன் வாழ்க்கையே நாசமாகிடும். அதுக்குள்ளே அதை கட்டுப்படுத்தக்கூடிய அறிவை நம்ம விரைந்து பெறணும். அதுதான் ஆத்மானம் உத்தரேத் ஆத்மனாத் ஆத்மானம். இது புரியுதா? எப்போ வசப்படும்? ஞானம் இருந்தால் வசப்படும், அறிவு இருந்தால் வசப்படும். அறிவு ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். நீ ஒன்று சொல்கிற, அது ஒன்று செய்துன்னா என்ன அர்த்தம்? நீ ஒன்று சொல்கிற, அது ஒன்று செய்யுது. நீ இந்த ஊருக்கு போகணுன்னு வண்டியை இந்த பக்கம் திருப்புற, அது இந்த பக்கம் போகிற ஆப்போசிட் சைடில் போனால் என்ன அர்த்தம்? அதுதான்
ஆத்ம கிருப்பான்னு பேர். இந்த முமோக்ஷு வரதே ஒரு ஒரு என்ன கேட்குறது, ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான். முமோக்ஷு வரணும், முமோக்ஷு வந்து எனக்கு விடுதலை வேணும்னு, இந்த எப்படி வீடு வேணும், மனைவி வேணும், மக்கள் வேணும், பணம் வேணும், நோய் தீர்க்கணும்னு எப்படி ஒரு ஜீவன் பரம்பொருள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி கேட்டு வாங்கிக்குதோ, அதுபோல் 6வது நிலையில் முக்தி வேணும்னு அது போய் கேட்கணும். முக்தி வேணும்னு அதுக்கு முதல்ல தெரிஞ்சால் தானே. அப்பா அம்மாவுக்கு தெரியாது, அதுங்கெல்லாம் என்னது திரும்ப திரும்ப பிறக்க போகுது, இறக்க போகுது. தெரிஞ்சவன்லாம் தப்பிச்சுக்கிறான், தெரியாதவன்லாம் பிறக்கிறான், மறுபடியும் இறக்குறான். அவங்களுக்கு தெரிஞ்சால் நிச்சயமாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சொல்லி கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க, வச்சுக்கிட்டு மறைக்க மாட்டாங்க. அவங்க பேரண்ட்டு கிடையாது. அப்போ ஆத்ம கிருப்பா முதல்ல நமக்கு அடி வாங்குகிறோம், உத வாங்குகிறோம், நம்ம கீழே இருக்கிறோம். ஏன்னா நம்ம கீழே உயர்வதும் நம்ம மேலே ஏறுவதும் நம்ம கையில் இருக்குது. அறிவை பொறுத்து தான் இருக்குது. மனம் சொல்கிறத எல்லாத்தையும் கேட்கணுங்கிற அவசியம். மனம் சொல்கிறத கேட்கவே கூடாது. முதல்ல நேர ஆப்போசிட்டாக நமக்கு வேலை செய்யும் அது. ஏன்னா அதோடைய விருப்பம் என்னது, கீழ் நோக்கிய பயணம். புத்தி மேல் நோக்கி. நல்லா புரிஞ்சுங்க. மனம் எப்போதும் கீழே தான் பார்க்கும், புத்தி எப்போதும் மேலே தான் பார்க்கும். மனம் எப்போதும் வாட்டர் மாதிரி பள்ளத்தை நோக்கி போகும், புத்தி எப்போதும் நெருப்பு மாதிரி மேல் நோக்கி எரியும். இது ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். தத்துவமும் அப்படி தான். தண்ணியை ஊற்றுங்க, எங்கே பள்ளம் இருக்கோ அதில் போகும். மனமும் அப்படி தான். சம்சாரத்தை நோக்கி தான் அது போகும், உலகத்தை நோக்கி தான் போகும், பொய்யை நோக்கி தான் போகும், கலரை பார்க்கும், வசீகரத்தை பார்க்கும், அது பின்னாடி தான் போகும். அப்போ உன் மனமே உன் வாழ்க்கையை நாசம் பண்ணுதா? எப்போ? அறிவு இல்லாதப்போ. அப்போ விரைந்த அறிவை பெற்றால், நேற்று சொன்ன இல்லையா, காமகர்மம் எப்படி வருது, கர்மம் எப்படி வருது, காமத்தினால வருது. காமம் எப்படி வருது, அவித்யானால் வருது. அவித்யாக்குள்ளே என்ன இருக்குது, வாசனா இருக்குது, ஆசைங்கிற மனம் இருக்குது. அப்போ மனம் இருந்தால் ஆசை இருக்கும், அது பேர் சங்கல்பம். ஆசை எல்லாம் ஒன்று தான். ஆசை நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா சங்கல்பம் ஆகிடும். சங்கல்பம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நடக்க ஆரம்பிச்சிடும். இது புரியுதா? அப்போ உள்ளே என்ன பண்ணணும், வாசனாவை சயம் பண்ணணும், அதுக்கு தத்துவ விசாரம், மனம் நாசம் பண்ணணும், அதுக்கு பிராணாயாமம். இப்போ நீங்கள் பிராணாயாமம் பண்ணால் உங்கள் மனம் வசப்படும். ஒரு இது வந்து யோஜிக் வியூ. இப்போ நீங்கள் யோகத்தினால இது உங்களுக்கு இந்த பிராணாயாமம் உங்களுக்கு வருது, மனதை அடக்கிறதுக்கு. வேறு வழி இல்லை. கோல் எடுத்தால் குரங்காடுங்கிற மாதிரி பிராணாயாமத்தை எடுத்தால் மனம் நின்றுனா நிற்கும், உக்காரனா உக்காரும். அதனால் ஒரு நாளைக்கு 3 வேளை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தாங்க நம்ம ஞானிகள் ஆரம்ப காலத்தில். புரியுதா? இப்போ இந்த ஆத்ம வந்து நான் விடுதலை அடையணும்னு ஒரு முடிவு எடுத்து, அதுவே ஒரு விழிப்பு நிலை தான். அது எதுன்னா துக்கம்தான். அதை என்ன பண்ணோம், தொடர்ந்து துக்கம்னா என்ன ஆகுறது, அவன் அப்போ தான் ஓடி போகிறான், ஊரை விட்டு ஓடி போகிறான், இல்லை தப்பான முடிவுகள் எடுக்கிறான், இல்லை சூசைட் பண்ணிக்கிறான். எல்லார் வாழ்க்கையில் இது உண்டு. அறிவு இல்லைன்னா அவன் என்ன பண்ணிவிடுவான், பாதிக்கப்பட்டுடுவான். இல்லைனா மது சூதுன்னு தவறான வழியில் போயிடுவான். வாழ்க்கையே போச்சு, இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு முடிவு எடுத்துருவான். வெக்ஸ் ஆகிடுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் என்ன காரணம்னா அறிவு இல்லாத காரணம்தான். அறிவை விரைந்து சேர்க்கணுங்கிற அறிவு இல்லைல்ல. அறிவை விரைந்து சேர்க்கணுங்கிற அறிவு வந்தால் அதுதான் ஆத்ம கிருபா. அது வந்தோடனே போய் சுவாமிகிட்ட கேட்பேன், எனக்கு வந்து குருவை கொடுங்க, இல்லை ஞானத்தை கொடுங்கன்னு ஏதோ ஒன்று கேட்பேன். ஞானத்தை அப்படியே அவர் டைரெக்டாக கொடுக்க முடியாதுன்னு தான் குருவை அனுப்புகிறாங்க. குரு கிருப்பா வந்துடுது, சாஸ்திர கிருப்பா வருது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை உள்வாங்குறீங்க. அந்த முமோட்சம் இல்லாமல் நான் என்ன தான் சொன்னாலும், வலியக்க வந்து சொன்னாலும் என்னவா இருக்காது, அது உள்ளே போகாது. அப்போ ஆத்ம கிருப்பாங்கிறது அதுக்கு தான் குரு சேவா பண்ணு, உழவார பணி பண்ணு, திருப்பணி பண்ணுன்னு சொல்கிறது. இனி உனக்கு சித்தம் கிளியராக இருந்தால் தானே சிந்திப்பேன். சித்தத்தில் பல குப்பைகளை போட்டு வச்சுருக்க. இந்த விஞ்ஞானம்னு ஒன்று நடுவில் ஒன்று சொன்னமே, சித்தத்துக்குள்ள விஞ்ஞானம் ஒன்று இருக்குது. பல ஐடியா இருக்கும். அது கேட்டாலும் எனக்கு ஒரு ஐடியா இருக்கும்மா, செய்ய மாட்டான், செய்ய முடியாது அவரால். ஒன்றுனா செய்யலாம், 100 வச்சுருக்காரு, எதை செய்ய போகிறாரு, எது ஃபஸ்ட்டு செய்யணும், எது செகண்ட் செய்யணும்னா ஒன்றுமே தெரியாது. வேதம் பேசுகிறதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது அதாவது, ஆனால் உணர்வில் இருக்கா இல்லையா? அறிதல், தெரிதல், புரிதல், உணர்தல், வாழ்தல்ங்கிற நிலையில் இருக்கா இல்லையா? மறுக்க முடியலல்ல. அதனால் இங்கே நீ முதல்ல
முமோட்ச வரணுங்கிறது ஆம்பனி சுவாமிகிட்ட இந்த 6வது விஷயத்தை எனக்கு முக்தி கொடு, ஞானம் கொடு அப்படின்னு கேட்கணும். குழந்தைங்களுக்கு நீங்கள் உன் வாழ்க்கையை அமைதியும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை அமைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். புரியுதா? ஏன்னா இந்த ஞானம் உள்ளப்போ அப்போ அது இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும். நமக்கு அறிவு வேணும், ஞானம் வேணும், அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஞானம் தான் ஞான நிஷ்டையாகணும்னு சொல்கிறதுக்கு தான் தொடர்ந்து அதை என்ன பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், விசாரம் பண்ணுறோம். ஒவ்வொரு புள்ளியில் ஒவ்வொரு விஷயம் இருக்குங்க. அந்த புள்ளியை இந்த சைத்தன்யம் ரீச் ஆனால் அது நடக்க ஆரம்பிச்சு சொன்னல. ஒருத்தவங்க நீ அங்கே பார்க்காத, பேசாத, செய்யாத, சாப்பிடாத அப்படி சொல்ல வேண்டாம். அதாவது ஒரு புள்ளியில் இருக்குது. இந்த அறிவை என்ன பண்ணோம், இப்போ நீங்கள் டெய்லி கிளாஸ் வரணும்னு முடிவு யார் எடுத்த? நீங்கள் எடுத்தீங்களா, நான் எடுத்தேனா? உங்கள் லைஃபுக்கு நீங்கள் தானே எடுக்க முடியும். அதை தான் சொல்கிறாங்க. சிரவணம் ரொம்ப முக்கியம். சிரவணம் ரொம்ப முக்கியம். இந்த சிரவணம் தான் என்ன பண்ணுது, உன்னை செயலுக்கு கொண்டு வருது, ஆக்கத்தில் செயலுக்கு கொண்டு வருது. அதனால் ஆத்ம கிருப்பா, அதுக்கப்புறம் ஈஸ்வர கிருப்பா, அதுக்கப்புறம் குரு கிருப்பா, அதுக்கப்புறம் சாஸ்திர கிருப்பா. 4 கிருப்பாவா நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். இங்கே யஸ்மின் காலே சம ஆத்மா ஸ்வ ஆத்மானம். எந்த செகண்டில் நீ பயணிக்கிற, குரு வந்தாச்சு, உபதேசம் பண்ணிகிட்டு இருக்காங்க, சிரவணம் பண்ணிகிட்டு இருக்க, பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற. சில பேருக்கு மனநத்திலேயே என்னவாயிடும், அனுபூதி ஆகிடும். சில பேருக்கு சிரவணத்திலே அனுபூதி ஆகிடும். முதல் ரவுண்ட்லேயே எல்லாம் பக்குவப்பட்ட ஆத்மா, பக்குவின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஆத்ம கிருப்பா இல்லாமல் ஜிதேந்திரனா ஆக முடியாது. அதாவது மனம் வசப்படாது. மனம் வசப்படலைன்னா நீ பிரசாந்தமாக இருக்க மாட்டேன். பிரசாந்தம்னா என்னது, நான் சொல்கிறது சமநிலையில் கேட்க மாட்டேன். உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, உனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் எல்லாம் தெரியும். எப்படி இருக்கானா இல்லையா? அவனுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் அவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி செயல்படுறானா இல்லையா? அவன் ஒருத்தன் பேசுகிற போது பாருங்களேன். இப்போ எங்கிட்ட வந்து பேசும்போது நான் பதிலே சொல்ல மாட்டேன். தர்ம சங்கடமாக இருக்கும் எனக்கு. வேறு வழி இல்லை. நான் என்ன அவனுக்கு ஈக்குவலாக பதில் சொல்ல முடியுமா என்ன? அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் நான் பெரிய கதை சொல்லணும், லெக்சர் அடிக்கணும். நான் எனக்கு அந்த திராணி இல்லை, அவசியமும் இல்லை. நம்ம சொல்கிறத அவன் கேட்க மாட்டான், அவர் சொல்ல நம்ம கேட்கணுமா? நீ ஆடியோ கேட்குறா, அவனை வழி நடத்தணும்னா அதை கேட்க மாட்டான். இதில் என்ன வருது, அதில் என்ன வருது, எல்லாம் ஏற்கனவே இவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் அங்கே இருக்குது. இப்போ நீங்களே கேள்வி கேட்டிங்கன்னா சில கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். பல கேள்விகளுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்டதை கேட்க மாட்டேன், எனக்கு நேரம் இல்லைன்னா அப்போ ஏன் நேரம் மட்டும் முக்கியம் இல்லையா? உங்களுக்கு வந்தால் அது, எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. ஒரு யதார்த்தமான விஷயம். அதாவது ஜிஞ்ஞாசுவாக இருக்கிறது, ஆர்வமாக கேட்குறது, சந்தேகத்தை தெரிஞ்சுக்கணும் கேட்குறது, அதெல்லாம் பாராட்டுறோம், வரவேற்கிறோம், சொல்லித்தர தயாராக இருக்கிறோம். ஏற்கனவே பேசப்பட்டது சொல்லப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நீ தான் தேடி எடுக்கணும். இங்கே இருக்குன்னு உனக்கு நாங்கள் கற்றுக்கும் போது எங்கே இருக்குன்னே தெரியாத. முத கற்றுக்கிறவன் சுவாமி எங்கே இருக்கார் எப்படியா பிடிக்கிறது, அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது, அந்த பாயிண்ட்டை நாங்கள் தேடி தானே கண்டுபிடிச்சிருக்கோம். முதல்ல சொல்லுங்கள். சுவாமி ஆசீர்வாதம் பண்ணாங்க, எனக்கு எல்லாம் ஈஸியாக கிடச்சிருச்சு, நான் ஒன்றும் கஷ்டப்படல, சிரமப்படல. அதே மாதிரி உங்களுக்கு அந்த சிரமம் இல்லாமல் கொடுக்கணுன்னு விருப்பப்படுறேன். ஆனால் முதல்ல ஒருத்தவன் தேடி கண்டுபிடிச்சி வரணும்னா அந்த புள்ளி எங்கே இருக்குது, ப்ளக் உங்கள்கிட்ட நீங்கள் ப்ளக் பாயிண்ட் எங்கே இருக்குது, ஜெகத் ஃபுல்லாக இருக்குது, எங்கே போய் ப்ளக்கின் பண்ணுறது. இப்போ இங்கே பண்ணுன்னு சொல்கிறாங்க, அது எனக்கு நீங்கள் டைரெக்டாக சொல்லிடுங்களேன் அப்படின்னா ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டியதுன்னா சொல்லிடலாம். இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் யஸ்மின் காலை நீ பயணம் செய்யணும், சிரவணம் பண்ணிக்கிட்டே வரணும். ஏன் இதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது, 4 நட்சத்திரம்லாம் பார்க்கக்கூடாது. பேசாமல் என்ன பண்ண, நீ ஒரு யோகத்தை இறைவனை நோக்கி போகிற. இதெல்லாம் அவர் ஆல்ரெடி சங்கல்பம் பண்ணியிருக்கார் சுவாமி. அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் வராங்க. சுவாமி சங்கல்பம் பண்ணாவே ஆத்ம கிருப்பா வரும். இந்த சுவாமி சங்கல்பத்துக்கு தான் நம்ம புண்ணியம் பண்ணுன்னு சொல்கிறது. உழவார பண்ணி, திருப்பண்ணி, குரு சேவாலாம் எதுக்கு பண்ணுன்னு சொல்கிறதுனா, நீ புண்ணியம் பண்ணால் தான் சுவாமியினுடைய கிருப்பை வாங்க முடியும். சுவாமி கிருப்பை தான் ஆத்ம கிருப்பா. அது சித்த சுத்தி ஆனால் தானே உனக்கு சிந்திப்பேன். இது ஒரு சர்க்கிளாக தான் நான் பார்க்குறேன்.
ஆத்மகிருப்பா ஆத்மகிருப்பா, ஈஸ்வர கிருப்பா, குரு கிருப்பா, சாஸ்திர கிருப்பா, மறுபடியும் ஈஸ்வர கிருப்பா, அப்படி தான் அந்த ஒரு சர்க்கிளாக தான் நான் பார்க்குறேன். அதை மேன்மை பெறணுங்கிறது முக்கியம். மனம் மாதிரி இருக்கக்கூடாது, புத்தியாக மனமாக இருக்கும். ஒரு நாளும் மனதில் வாழ்ந்தினா உன் வாழ்க்கை அவுட்டு, எப்போ வேணாலும் கவுத்துரும். புத்தியில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், கொஞ்சம் நேரம் சிந்திப்பேன், அதுக்குள்ளே அந்த பீரியட் முடிஞ்சிடும், நீ மேலே ஏறிடலாம். அவசரப்பட்டு முடிவு எடுக்க மாட்டேன். அதனால் புத்தியில் நிற்கணுங்கிறது தான் ஞானம். என்ன மாதிரி உள்ளவங்களாம் அதுக்கு என்ன சொல்லணும், ஒரே வார்த்தையில் இந்த ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு மூணுலையுமே இருக்கக்கூடாது. மூணில் இருந்தால் மூணு நம்மளை என்ன பண்ணோம், நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், தூரியத்துக்கு ஏறிடணும். 4வது நிலை இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா? அந்த இப்போ அங்கே யார் அழைச்சிட்டு போகிறா, சர்வஜன் தான் அங்கே அழைச்சிட்டு போகிறது. துரிய நிலைக்கு அழைச்சிட்டு போகிறது யார், அறிவு தான் அழைச்சிட்டு போகுது. சர்வஜங்கிற அந்த நிலை தான் சர்வசித்த நிலைக்கு அழைச்சிட்டு போகுது. சர்வசித்த நிலையில் தான் நீ பிரசாந்தம் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்ப, நீ சமாதிக்கு போவ. சமாஹித்தம்னு பேர். நீ ஜிதேந்திரியனானவளே சமாஹித்தமாகிடுவேன். ஜிதேந்திரனா என்னது, இந்த புலன்கள் பொறிகள் பின்னாடி மனம் பின்னாடி மனமை ஒழிச்சு கட்டணுங்க. மனதுனால ஒரு காரியமும் ஆகிறது இல்லைங்க, நல்லா புரிஞ்சுங்க. மனது பொறிகளையும் புலன்களையும் இயக்குங்க, வேற ஒன்றும் செய்யாது. அதுவும் ஒரு ஜடம்தான். அதில் வாழ்க்கை நடத்தாதுன்னு சொல்கிறது தான் இங்கே புத்திசாலித்தனம். மனதில் என் மனசு இப்படி இருக்குது, என் மனசு துக்கமாக இருக்குது, என் மனசு படபடப்பாக இருக்குது, என் மனசு குழப்பமாக இருக்குது, இது வாழ்நாள் போல நீ அப்போ நீ எங்கே இருக்கேன்னு அர்த்தம், உனக்கு புத்தி இல்லை, புத்தியில் இல்லைன்னு அர்த்தம். விஞ்ஞானமய கோஷத்தில் இல்லை, மனோமய கோஷத்தில் இருக்கேன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ நீ என்ன பண்ணணும், பயணிக்கணுங்கிறது முக்கியம். ஒரு பெரிய லாங் ஜேர்னி இது. விளைவு என்னது, பரம்பொருள், ஆனந்தம், அமைதி, சொரூபம், நம்ம வாழ்க்கை நம்ம கையிலங்கிற ஒரு ஞானம். அப்போ என்ன பண்ணணும், அதை விரைந்து விவேகத்தோட, விரைந்துனா வேகமாக இல்லை, நம்ம இழக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதனால் பிரேக் இல்லாமல் செய்யணுங்கிறது தான் விரைந்துங்கிறது சொல்ல வரேன். நீ செய்யக்கூடிய அந்த பயணம் ஒரு யோகமாக இருக்கணும். ஒரு பார்ட் டைமாக செஞ்சாலும் அது யோகமாக இருக்கணும். புரியுதா? இப்போ நீங்கள் இந்த கிளாஸு நடக்கிறத எப்போ சிந்திக்கிறீங்க, வேலை முடிஞ்சோடனே டக்குன்னு கிளாஸு சிந்திப்பீங்க. உங்கள் வேலை சாயந்தரம் 5 மணிக்கு உங்களுக்கு வேலை முடியுதுன்னு வச்சுங்களேன். 10 to 5 தான் வேலைன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு மேலே வேலையெல்லாம் கிடையாது. அது மேலே செக்குமாடு. அது அதை பற்றிலாம் நம்ம இது பண்ண முடியாது, என்ன கன்சிடர் பண்ண முடியாது. 10 to 5 வாழ்க்கை நடத்தணும்னு நினைக்கிறதில்ல. 10 to 5 ஏதோ ஒரு 8 ஹவர், அது இடையில 2 ஹவருக்கு இடையில பிரேக் இருந்தாலும் தப்பு இல்லை. ஏதோ ஒரு 8 மணி நேரம் நீ வேலை செய். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாது அவனுக்கு, எல்லாம் தெரியுது, எல்லாம் சொல்ல தெரியுது. டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். பருவத்தை பயிர் செய்யும் மிக முக்கியமான வார்த்தை பெரியவங்க நம்ம தமிழ் அற்புதமாக சொல்லியிருக்காங்க. பருவத்தை பயிர் செய்யணும். ஏன் சில வாய்ப்பு வரப்பெல்லாம் விட்டுவிட்டு, வயசை விட்டுவிட்டு எங்கேயாவது சுற்றிவிட்டு, அதுக்கப்புறமா எனக்கு அது நடக்கலை, இது நடக்கலை, நான் அப்படி ஆகணும்னு நினச்சேன், இப்படி ஆகணும்னு நினச்சேன்னா அதெல்லாம் ஆகலாம் தம்பி. அதெல்லாம் அத்தியாவசியத்தை பூர்த்தி பண்ணிக்கோ. அந்தந்த வயசில் அதாவது நடத்தணும், செயல்படுத்தணும். சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணால் நடக்கும். விழிப்பு நிலைக்கு வந்துட்டல, விழிப்பு நிலைக்கு பிரார்த்தனை பண்ணி தொடர்ந்து சொல்கிறத, குரு சொல்கிறத கேட்டுகிட்டே வந்தீங்கன்னா நடந்துடும். அதனால் யஸ்மின் காலே ஸ்வம் ஆத்மானம் யோகி ஜானாத்தி கேவலம். எப்போ எந்த நேரத்தில் எந்த காலத்தில் தன்னை அவன் அறிகிறானோ, தஸ்மாத் காலாத் சமாரபிய ஜீவன் முக்த, அதுலேருந்து அவன் ஜீவன் முக்தன் ஆகிறான். ஜீவன் முக்தி ஆகணும்னு நினைக்கிறான்ல, முமுட்ச ஆகணும்னு நினைக்கிறான்ல, சத்தோட சேரணும்னு நினைக்கிறான்ல, நினைக்கிறீங்களா இல்லையா? நினைக்கிறான்ல, அதுலேருந்து அவனுடைய ஜீவன் முக்தன் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. சமாரம்ப ஜீவன் முக்தோ பவே. எப்படி பிரம்மத்தை தேடிக்கொண்டிருக்கிறவன் தேடியவன் பிராமணர்னு சொல்லுதோ, அதுபோல் ஜீவன் முக்தன் ஆகும்னு நினச்சாலே, எந்த காலத்தில் எந்த செகண்டில் நம்ம முக்தி அடையணும்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ அது வாழ்க்கையினுடைய மிக டேர்னிங் பாயிண்ட்டு. ஏன்னா இந்த முக்தி அடையணுங்கிற நினைப்பு இருக்குல்ல, அது எத்தனையோ கோடி ஜென்மாவுக்கு அப்புறம் இது வருது. உங்கள் புண்ணியம்.
வேறு யாராலும் பண்ண முடியாது. வேறு யாராலும் உங்களை இங்கே கொண்டாந்து நிறுத்த முடியாது. அதே மாதிரி இந்த உபதேசத்தில் உள்ள அறிவை தவிர உங்களை வேறு யாராலும் இயக்க முடியாது. உங்கள் மனதை உங்கள் அறிவு தான் மிகச்சரியாக இயக்கும். அதுக்கு பின்னாடி சத்து இருக்குது, அதுக்கு முன்னாடி சித்து இருக்குது, அதுக்கப்புறம் புத்தி பிராணன் இதெல்லாம் இருக்குது, அப்புறம் புலன்கள் இருக்குது. இதெல்லாம் புரியுதில்ல சொல்கிறது? அப்போ அறிவு இல்லாத வரைக்கும் மிகச்சரியான வேலையை செய்யவே முடியும். மகத்தான காரியங்களெல்லாம் செய்யணும்னா அது சம்மந்தப்பட்ட அறிவை கேதர் பண்ணணும், சங்கிரகம் பண்ணணும். ஞானார்ஜனம்னு பேர். அதுக்கு தனார்ஜனம்னு பண்ணுறோம் இல்லையா? தனார்ஜனம் என்னத்துக்கு பண்ணுறோம்? பொருளை எல்லாம் சேர்க்கணும்னு பண்ணுறோம். ஞானார்ஜனம் எதுக்கு பண்ணுறோம்? ஆனந்தத்துக்காகவும் அமைதிக்காகவும் பண்ணுறோம். நீங்கள் பொருளில் பண்ணுனா பொருள் தான் கிடைக்கும், பொருள் தான் கிடைக்கும். நீ என்ன கேட்குறியோ அந்த பொருள் உனக்கு நீ வாங்கிட்டு வந்து வச்சுடுவேன். வீட்டில் எவ்வளோ பொருள் வச்சு இடமே இல்லை. இப்போது எவ்வளோ பெரிய வீடு கட்டினா இப்போயே இடம் இல்லை. அவ்வளோ பெரிய வீட்டிலே எனக்கு இடம் இல்லைங்கிற. ஸோ யஸ்மின் காலேஸ்வ ஆத்மானம் யோகி ஜானாதி, கேவலம் தன்னை ஆத்மா என்று எப்பொழுது ஒருவன் அறிகிறானோ தஸ்மாத் காலாத் அந்த காலத்திலிருந்து சமாரம்பம் ஜீவன் முக்த வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அகம் பிரம்மேத்தி நியதம் மோக்ஷஹேத்து. நேற்று சொன்ன பிரம்மம் இருக்கிறது, பிரம்ம அஸ்தி, அது எல்லாருக்கும் தெரியும். பிரம்ம அஸ்தி ஏதி, பிரம்மம் இருக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும். பிரம்ம அஸ்தி அகமேவ அஸ்தி. பிரம்மம் நானாக இருக்கிறது. பிரம்மம் நானாக அஸ்மி, நானாக இருக்கிறேன். பிரம்மம் நானாக இருக்கிறேங்கிறது தான் ஜீவன் முக்த நிலை. இது பொய்யா, கற்பனையா? இல்லை. நீ அதான் சொல்லியாச்சு. சத்து சித்த ஆனந்தம்னா என்னன்னு சொல்லியாச்சு. சச்சிதானந்தங்கிறது பிரம்மஸ்வரூபம்னா நான் வாழணும், நான் அறியணும், அடையணும், நான் ஆனந்தமாக இருக்கணுங்கிற அந்த ஸ்வரூபம் சுபாவம் யாரும் சொல்லித்தர வேண்டாம். இருக்கா இல்லையா நமக்குள்ள? அதை அடையணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுதான் ஞானம். அடையணும்னு நினைக்கிறது தான் ஞானம். அங்கேயே ஞானம் பிறந்துடுச்சு. சத்தை சேரணுங்கிற புத்தி வந்துடுச்சுன்னா உன் வாழ்க்கையில் இந்த அனாவசியம் எல்லாம் ஓடி போயிடும், நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஓடி போயிடும், வேஸ்டேஜ் எல்லாம் ஓடி போயிடும். மிகச்சரியான நேரம் நீங்கள் பெரிய விஐபி ஆகிடுவீங்க, அமைதியாக இருப்பீங்க, வசீகரிப்பீங்க. எல்லாரையும் எல்லாம் வந்து பேசுவாங்க, வந்து கேட்பாங்க. சம்திங் ஸ்பெஷல் அவருன்னு அவங்க எல்லாருக்கும் உள்ளுணர்வு சொல்லும். உங்களை பார்த்தா சம்திங் ஸ்பெஷல் அவர் அப்படின்னு தெரியும். அப்புறம் உங்ககிட்ட நெருங்கும் போது நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா பேசுங்க, ஆத்மாத்மா பேசுங்க. அவன் நல்லா அவனுக்கு கண்ணை திறக்கணும்னு நினச்சி பேசுங்க. நிச்சயமாக அவன் மனம் வந்து கை கட்டும். புரியுதா? அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவன் ஸ்ரத்தையாக கேட்குறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு கதவை திறந்தால் எப்படி இருக்கும் அவனுக்கு? இது வரைக்கும் யாரும் திறக்காத கதவு, உங்களால் மட்டும்தான் அந்த கதவை திறக்க முடியும். ஏன்னா திறக்கணுங்கிற இன்டென்ஷன் வந்துடுச்சு. திறக்கணுங்கிற இன்டென்ஷன் வந்ததுனால அந்த வல்லமை இறைவன் யாருக்கு அந்த இன்டென்ஷன் வந்தாலும் கொடுப்பார். கொஞ்சம் முன்னாடி போயின்னு இருக்கார், 10 படிக்கட்டு முன்னாடி போயின்னு இருக்கார். அவ்வளோதான் சொல்லுவேன். உங்களுக்கு முன்னாடி 10 படிக்கட்டு முன்னாடி போகிறதா தான் அடியேன் ஃபீல் பண்ணுறேன். உங்களை திரும்பி நான் பார்த்தா என் பார்வையில் நீங்கள் இருக்கணும். நான் முன்னாடி போயிட்டேன்னா முன்னாடி போயின்னு இருக்காங்கிற அந்த பார்வையில் உங்கள் பார்வையை விட்டு நான் மறையக்கூடாது. புரியுதா சொல்கிறது? அதான் ஃபிலாசபி. அந்த தத்துவப்படி அகம் பிரம்மேத்தி நியதம் மோக்ஷஹேத்து. மகாத்மாவாக இருக்கிறவன், ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டவனாக இருக்கிறவன் அகம் பிரம்மேத்தி, நான் பிரம்மம் என்று நியத்தம் நிர்ணயிக்கிறான். அது என்னவாகும்னா மோக்ஷஹேத்து, அதுதான் முக்திக்கான காரணமாகிறது. அப்போ நம்ம பிரம்மம்னு சொன்ன முதல் பாயிண்ட்டு நமக்கு மரணம் இல்லை. மிக முக்கியமான விஷயம். இந்த சட்லிங்கானின்னு சொல்கிறேன், இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்கிறேன். சட்லிங்கானின்னு ஒரு நாள் சொன்னேன் தெரியுமா? அதாவது ஸ்தூல சிரவணம் சூக்ஷ்ம சிரவணத்தில், ஸ்தூல சிரவணத்தில் நீ தத்துவமசின்னு குரு சொல்லுவாங்க, சூக்ஷ்ம சிரவணத்தில் சட்லிங்கானின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னல. சட்லிங்கானின்னா ஒன்றும் இல்லை, உபனிஷத்து நீங்கள் பிரம்மங்கிறத 6 லட்சணம் சொல்லி உறுதிப்படுத்தும், வேறு ஒன்றும் இல்லை. எப்படின்னு சொன்னால் முதல்ல உபக்கிரமம்னு ஆரம்பிக்கும். அப்பா நீ வந்து தத்துவமசின்னு அந்த வார்த்தையை முதல்ல சொல்லுவார் குரு. உபக்கிரமம்னு பேர்.
உபசம்ஹாரம்னா கடைசியில் நீ பிரம்மங்கிறத நீங்களே உணர்வீங்க. அதை ஃபைனலாக ஒரு வார்த்தை சொல்லுவார். ஆரம்பத்தில் சொல்லுவார், முடிவில் சொல்லுவார். ஆரம்பத்தில் எதை சொல்லி ஆரம்பிக்கிறாரோ வேதத்தை, உபதேசத்தை, விசாரத்தை, அதை இறுதியாக முடிப்பார். அது உபசம்ஹாரம்னு பேர். உபகரம்னா ஆரம்பிக்கிறது, முன்னுரைன்னு பேர். உபசம்ஹாரம் முடிவுரைன்னு வச்சுங்க. இடையில என்ன இருக்கும்னா அபியாசம் ஒன்று இருக்கும், அபூர்வத்தா ஒன்று இருக்கும். அபியாசம்னா என்னென்னா திரும்ப திரும்ப வெவ்வேறு இடத்துல அதை நீங்கள் பிரம்மோங்கிறத உதாரணங்களோட மந்திரம் எடுத்து சொல்லும். அதை தான் அந்த குருவும் வேதமும் சேர்ந்து செய்கிறாங்க. குரு சொந்த கருத்து இல்லை, வேதம் வலியுறுத்துகிற விஷயத்த குரு என்ன பண்ணுறாங்க, வலியுறுத்துகிறாங்க. இப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா அபியாசம்னா திரும்ப திரும்ப சொல்கிறது, நீங்கள் பிரம்மம்னு சொல்கிறது. ஒரே விஷயத்து தான் எல்லா உபநிஷத்தும் சொல்லுது. ஆனால் கேட்க கேட்க எவ்வளோ இனிமையாக இருக்குது, அமிர்தமாக இருக்குது. இருக்கா இல்லையா? அது அபூர்வத்தான வேறு யாரும் சொல்ல முடியாது. உபநிஷத்தை தவிர வேறு யாரும் சொல்கிறது இல்லை. வேதாந்தத்தை தவிர வேறு யாரும் இந்த தத்துவமசிங்கிற விஷயத்தை யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு மந்திரம் சொல்லி ஆகணும். மந்திரம் இங்கே தான் இருக்குது, சிகரமாக இருக்குது, ஞானத்தை கொடுக்கறது, நிரந்தரமானது. இப்போ நான் எத்தனை பாயிண்ட், 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன்னா, உபக்கிரமம், உபசம்ஹாரம், முன்னுரை, முடிவுரை. அபியாசம்னா திரும்ப திரும்ப வலியுறுத்துறது. அபூர்வத்தனா இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லாத விஷயமா இருக்கும், நீ அறியாத விஷயமா இருக்கும். இந்த வேதாந்தத்தை தவிர வேறு எந்த சாஸ்திரமும், வேறு டிபார்ட்மெண்ட்டு. இது பிரம்மஞானம். பாக்கி எல்லா ஞானமும் எதை பற்றி இருக்கு, மெட்டீரியல் ஜகத்தை பற்றி இருக்கு. உலகத்தில் உள்ள எல்லா அறிவும், அதுக்கு தான் அறிவு நாலேஜ் அண்ட் விஸ்டம்னு வித்தியாசம் சொன்னாங்க. புரியுதா? நாலேஜுங்கிறது இந்த மெட்டீரியல் பற்றி தெரிஞ்சுக்கிறது நாலேஜ். விஸ்டம்ங்கிறது பிரம்மஞானம், உன்னை பற்றி அறிவது, உயிரை பற்றி அறிவது. ஜடத்தை பற்றி அறிந்தால் நாலேஜ், சைத்தன்யத்தை பற்றி அறிந்தால் ஞானம், விஸ்டம். புரியுதா வித்தியாசம்? மூணாவது என்ன சொன்னால் அபியாசம், அபூர்வத்தா. இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லாதது, வேதாந்தம் மட்டுமே சொல்லக்கூடியதா. 4 லிங்கம் ஆயிடுச்சு. லிங்கம்னா ஒரு குறியீடு. 5வதுன்னா அர்த்தவாதம்னா அதனுடைய பெருமைகள்லாம் சொல்லும். உன் தத்துவமசிங்கிறது எப்படி சொல்லுது பார்த்தியா, தத்துவமசியானா நீங்கிறத நீ உணர்ந்தா உனக்கு என்ன சிறப்பு இருக்குது தெரியுமா, அதனுடைய பெருமை தெரியுமா. இப்போ சொல்கிறேன்ல, இப்போ கொஞ்ச நேரம் உங்கள் புண்ணியம் தான் இங்கே உட்கார வச்சுருக்குன்னு வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. யாராலும் உங்களை இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்க முடியாது. உங்களை அந்த புண்ணியத்தை தூண்டுறதுக்கு ஒரு அறிவு யாரோ கொடுத்துருக்காங்க. அதுதான் நீங்கள் பல கோடி ஜென்மாவாக அங்கங்கே பிட்டாக கேட்டுட்டு வந்ததெல்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்க, குரு எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு பாயிண்ட் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீ பல கோடி ஜென்மாவில் பல ஞானத்தை கேதர் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அது எல்லா பாயிண்ட்டும் குருவுக்கு தெரியும். அதான் ஆச்சரியம். பையன் இப்படி இருக்கான், எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சோம். நிறைய பேர் உத்தம அதிகாரியாக பார்க்குறேன். ஆனால் அவன் உத்தம அதிகாரின்னா எதில் இருக்கான், அவன் இந்த பக்குவத்தில் இருக்கான். ஆனால் அகங்காரம் அவனை தடுக்குது. அகங்காரத்தோடு இருக்கிறவனை நான் போய் ஆப்ரேஷன் பண்ணி அவனை, அதெல்லாம் முடியாத விஷயம். புரியுதா? அவன் தேடி வரணும். அவன் தேடி அகங்காரத்தை அவன் விட்டானா அங்கேயே அவன் டேர்னிங் பாயிண்ட்டு தான். விடமாட்டான். கிட்டக்க வர முடியாது, அவரால் வர முடியும். வேடிக்கை பார்க்குற கேஸ் தான். அதான் சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் பெரியவா கூட 40 ஆண்டுகளுக்கு மேலேயே இருந்து சர்வீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, கடைசி 80 வயசில் அங்கே போயிருக்கார் ரிஷிகேஷுக்கு, பிரம்மஞானம் வேதாந்தம் தெரிஞ்சுக்கலான்னு. பார்த்தா இந்த வேதாந்தம் ஒன்றுமே தெரியலையா அவருக்கு. அவர் கூட இருந்தவரை அவர் கிளாஸ்மேட்டு சொல்கிறார், பெரியவா கூட இருந்து இப்படி இருக்காருன்னா என்ன காரணம், ஆத்மகிருப்பா இல்லை. சொல்கிறது புரியுதா? தங்கத்தோடு இருந்தோம், தங்கமாக முடியல. காது கொடுத்து கேட்கணுமா வேண்டாமா? ஆத்மகிருப்பா இல்லை. என்னன்னா இந்த சாப்பாடு, தூக்கம், அப்படியே லைஃபு போகுது. அவர் பேரும் சொல்லலை, ஊரையும் சொல்லலை, ஆனால் விஷயத்தை சொல்கிறார். அப்போ நம்ம கூட இருந்தாலும் அது விளங்கணும்னா அதுக்கு என்ன வேணும்,
அதுக்கு விழிப்பு நிலை வேணும். இப்போ கூடவே கூடயே இருக்காங்க, இன்னும் இவ்வளோ நாள் ஒன்றுமே புரிஞ்சிக்கல ஜின்னு சில பேர் சில சிஷியர்கள் வருத்தப்படுறாங்க. என்ன ஜி உங்களை சாதாரணமாக பார்க்குறாங்க, நாங்கள் வேறு மாதிரி பார்க்குறோம். உங்களுக்கு வேறு மாதிரி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்குவம் இருக்குது, நீங்கள் வேதாந்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதனால் உங்கள் பார்வை மாறிடுச்சு. அவங்களுக்கு ஒன்றும் தெரியலை, தன்னையே தெரியல, அவங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? அது நானே கவலைப்படுறதில்ல. ஏன்னா எல்லோரும் அங்கீகரிக்கணும்னு நினைக்கணும், பைத்தியமாயிடும். நம்ம யாரும் நம்மளை அங்கீகரிக்க தேவையில்லை. யாராவது அங்கீகரிக்கணுமா? நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியுமா, மற்றவங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனையாக தான், அவங்க என்னை அங்கீகரிக்கலை, இவங்க என்னை அங்கீகரிக்கலை, என்னை புரிஞ்சிக்கல. உங்களை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு தான் இந்த வாக்கியத்தை சொல்கிறேன். உத்தரேத் ஆத்மனாத் ஆத்மானம், உன்னை நீயே உயர்த்திக்கொள். சத்குருக்கு வச்சுக்கோ, அவங்க போதும். அந்த உலகத்தில் உன்னை உயர்த்துறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. 24 மணி நேரம் எந்த சத்குரு வேணாலும் போய் கேட்டு பாருங்கள். ஒரே வார்த்தை தான் வரும், உங்கள் அப்பா அம்மா செய்ய முடியாது, வேறு யாரும் இந்த உலகத்தில் செய்ய முடியாது. சத்குரு வண்டி தான் உனக்கு என்ன பண்ண முடியும்? உனக்கு விடுதலை கொடுத்த, அமிர்தத்தை கொடுத்து, ஆனந்தத்தையும் அமைதியையும் கொடுக்க முடியும். அதனால் அகம் பிரம்மேத்தி நியத்தம். இப்போ நான் பிரம்மங்கிறது எனக்கு நிர்ணயிக்கப்பட்டுடுச்சு, தெளிவாயிடுச்சு. அதுதான் மோட்சஹேத்து. நீ அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஃபீலிங்கோட ஒரு சத்காரியத்தில் இறங்கி பாருங்களேன். நம்ம சத்காரியத்தை பண்ணுவோம், சுவாமி நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு இறங்கி பாருங்களேன், பல மிராக்கள் நடக்கும். அடியானதெல்லாம் விளையாடிருக்கேன், நிறைய விளையாடிருக்கேன். எனக்கு தெரியும் இதான் நடக்க போய், எல்லாமே தெரியும். தெரியாமல் செய்ய மாட்டேன், தெரிஞ்சு தான் செய்வோம். எல்லா மிராக்களும் வருஷலாம் நடக்கும். டைம்லாம் நாமளே ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம எதை சிந்திக்கிறோமோ அது நடக்கும். போதுமா? இன்றைக்கி வரைக்கும், இப்போ வரைக்கும் அடியார்கள் பிரச்சனையை என்ன செய்கிறேன்? நான் ஒன்றும் செய்ய சிந்திப்பேன், வேறு ஒன்றும் இல்லை. பூஜையின் போது அவங்க பிரச்சனையை சிந்திப்பேன். சிந்திக்கணும் முன்னாடி நினைப்பேன். அந்த சிந்தனை அந்த பூஜையில் வந்துச்சுன்னா அவன் பாக்கியசாலி. சொல்கிறது புரியுதா? ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு 3 பேர் வந்து பார்க்குறாங்க, பிரச்சனையை சொல்கிறாங்க, தாங்க முடியாத வேதனை சோதனை ரோதனையில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த பிரச்சனையை அடியன் உள் வாங்குவேன். வாங்கி அடுத்த நாள் பூஜையில் அதை சுவாமிகிட்ட வைக்கணும்னு நினைப்பேன். இப்போ எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு, நான் மறந்தாலும் அவர் சுவாமி உள் வாங்கிடுவாங்க. காது கொடுத்து கேட்குறாங்கள, அவங்க தான் கேட்குறதா ஃபீல் பண்ணுறேன். கேட்டால் போதுங்கிற மனநிலை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே. அடுத்த நாள் காலையில் பூஜை பண்ணும்போது அந்த ஞாபகம் கரெக்டாக வரும். வந்துச்சுன்னா அவங்க காரியம் ஜெயமாயிடும். இதில் நோ லாஜிக். வரலைன்னா வரல தான், என்ன பண்ணுறது? நம்ம பிளான் கிடையாது, நம்ம வரணும்னு நினச்சி தான் என்ன பண்ணுறோம், அவ்வளோதான் பாயிண்ட். நம்மளை பாதிக்கும் அது. இங்கே சொல்கிறாங்களே, அது மறக்க முடியாத அளவுக்கு என்னை பாதிக்கும். அடியார்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வந்து என்னை பாதிக்கும். அவங்களுக்கு காரியம் ஜெயமான பிற்பாடு அவங்க மறந்துடுவாங்க, நான் மறக்கவே மாட்டேன். அது ஒரு விஷயம், அது இருந்துட்டு போட்டோம். அகம் பிரம்மேத்தி நியத்தம் மோக்ஷஹேத்து மகாத்மானம். அகம் பிரம்மாஸ்மிங்கிறத நிர்ணயம் பண்ணிட்டான் அப்படிங்கன்னா அப்படி செய்யக்கூடிய வேலைகள்லாம் என்ன இருக்கும்? அமைதி இருக்கும், ஆனந்தம் இருக்கும், ஞானம் இருக்கும், எந்த பகட்டு இருக்காது, உருட்டு இருக்காது, அகங்காரம் இருக்காது, மனம் இருக்காது, புத்தி இருக்காது, சித்தம் இருக்காது, சூழ உடம்பு இருக்காது, சூக்ஷ்ம உடம்பு இருக்காது, காரண உடம்பு இருக்காது, சொரூபமாக இருப்பான் அவன். புரியுதா? அப்போ அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் மிகச்சரியாக நடக்கும். அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான்னு அவர் போயிட்டே இருப்பார். அகம் பிரம்மேதி, நான் பிரம்மம் என்று, அகம் பிரம்மாஸ்மி. துவே பதே பந்த மோக்ஷாய, 2 வார்த்தை இருக்குப்பா. நீ பந்தமா முக்தனா? உன்னை கைதா, நீ கைதியா விடுதலை, ஃப்ரீயா அப்படின்னு பார்க்கணும்னா, மமேத்தி என்னது அப்படின்னா நீ பந்த. நிர்மமேத்தி என்னது இல்லை, அவன் வேலை எல்லாமே அவனுக்கு தான். ஆமாம், எது ஒன்றுது சொல்ல பார்க்கலாம். ஒன்று என்ன சொல்லு, நல்லா புரிஞ்சுங்க, நல்லா நுட்பமாக. இது இப்படி தான் நீங்கள் உள்வாங்கணும், இப்படி தான் அதை சிந்திக்கணும். என்னதுன்னு நீங்கள் எதை சொல்ல முடியும்? உங்களது எது நீங்கள் நினைக்கிறீங்க என்னதுன்னு சொல்கிறீங்க? எப்படி என்னதுன்னு சொல்கிறீங்க?
உங்களது எது சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று உதாரணத்துக்கு சொல்ல, இது எந்து அப்படின்னு சொல்லுங்களேன். நான் பண்ணேன், நான் கஷ்டப்பட்டு பண்ணேன், நான் வியர்வை சிந்தி பண்ணேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் எங்கே ஆரம்பித்தாலும் அங்கே என்னது, உங்கள் உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது இறைவன் கொடுக்கப்பட்டது. அப்புறமா அவனுக்கு சக்தி இருந்தால் தானே வேலை செய்வேன். அதுக்கு மூளை வேணுமே, அதுக்கு அறிவு வேணுமே, அதுக்கு எஜுகேஷன் வேணுமே. எது ஒன்று சொல்லுங்கள். இப்போ நீங்கள் எப்படி எந்துன்னு சொல்கிறீங்க எல்லாரும்? ஒரு ஹோட்டல் போகிறீங்க, பாத யாத்திரை போகிறீங்க, ஒரு பெட்ஷீட்டும் செலவானியும் கொடுக்குறான். நைட்டு யூஸ் பண்ணிவிட்டு காலையில் என்ன பண்ணிடணும், மரியாதையாக மடித்து கொடுத்துடணும். எந்து அப்படி சொல்லுவியா? அப்படி தான் இந்த உலகத்தில் வீடும். எனக்கு சாமி, நான் நீங்கள் என்ன நினச்சா ஆச்சரியப்படுவீங்க, இந்த வீடு வாங்கும்போது அப்படி தான் நினச்சேன், சுவாமி எனக்கு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சேன். இன்னும் இவ்வளோ பெரிய வீட்டில் நான் எப்படி தனியாக இருக்கணும்னா பார்த்தா ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரே கூட்டமாகிடுச்சு. வீடு, மனைவி, மக்கள் எல்லாம் ஒரே வருஷம். நான் சொன்னேன்ல, ஒரு குவார்ட்டர்ஸ் தான் நினச்சேன், இன்றைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். குவார்ட்டர்ஸு சரியில்லை, குவார்ட்டர்ஸை மாற்றினியான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் சுவாமிகிட்ட. என்னையா குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்க? குவார்ட்டர்ஸை மாற்றணுன்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு. அதனால் துவாபதே என்னதுன்னா தயவுசெய்து சொல்லாதீங்க. என்னது அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒன்று கிடையாது, எதுவுமே ஒன்று கிடையாது. எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கேன், யூஸ் பண்ணிக்கா. அப்புறம் கேட்டால் திருப்பி கொடுத்துரு மரியாதையாக. கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் பிடுங்கப்படும். இதுதான் ஞானம். முதல்ல என்னதுன்னு சொல்லதே பிரச்சனையா இல்லையா? என்னதுன்னு சொல்லது பிரச்சனையா இல்லையா? ஏன் போய் சொல்கிற என்னதுன்னு? நீ தயாரிச்சியா? என்னத்தை தயாரிச்சு? நீ போட்டு யூஸ் பண்ணியிருக்க பொருள் எல்லாம் ஏதாவது ஒன்று தயாரிச்சா நீனு? என்னதா வாங்கிட்டு வந்தியா? செய்ய முடியாது. வாங்கிட்டு வரதுக்கு நடந்து போகிறதுக்கு கால் வேணுமே. அது யாருது? கால் யாருது? உங்களுதா? நீங்கள் தயாரிச்சிங்களா? எதுவுமே உங்களுது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லாம் இங்கேருந்து எடுக்கப்பட்டது, இங்கேருந்தே கொடுக்கப்பட்டது. எது உன்னுடையதோ நாளைக்கு அடுத்த ஜென்ரேஷன் பிடிக்கும். இப்போயே பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு கிரவுண்டு வீடா சரி பாதி நம்ம பாதி எடுத்துக்கலாம், கீழே நம்ம வந்துக்கலாம், மாடியில் வந்துக்கலாம். நகை எவ்வளோ வச்சுருக்கா அம்மா, அதை 2 கூறு போடு, இது பாதி அது பாதி. அப்புறம் வேறு வண்டி வாகனம் வச்சுருக்காரா, வேறு என்ன வச்சுருக்காரு, என்னென்ன எங்கெங்கே வச்சுருக்காரு எல்லாம் யோசிப்பேன். எல்லாத்தையும் யோசிச்சிடுவான். அது தானாகவே வரும், சுபாவமாக வரும். அள்ளி வழங்குறது. அதனால் என்னதுன்னு சொல்லாதீங்க, தயவுசெய்து சொல்லாதீங்க. சொன்னால் அது பொய் தானே. பொய்யா உண்மையா? ஏற்றுக்க முடியல, கொஞ்சம் விஷமாக இருக்குது. என்னையா நான் எல்லாம் எந்த நினச்சிட்டு இருந்தேன், நான் கஷ்டப்பட்டு பீரோ ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்கேன், எந்த இல்லைன்னு சொல்கிறானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு கிடையாது. அப்படின்னு இருந்தால் உங்கள் கூட எல்லாம் இருக்கும். எந்தன்னா அதை கொஞ்சம் அசைச்சு பார்க்கும். டக்குன்னு பீரோ காணா போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? பீரோவோட கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒருத்தன் வந்து லாரியில் இந்த லொடுக்கு பாண்டி மாதிரி வண்டியை வச்சு எல்லாத்தையும் ஏற்றுறான், வீடு ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்றிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? காமெடி இருக்குது தெரியுமா? மமேத்தி பத்தியத்தே, என்னதுன்னு சொன்னால் உன்னை கட்டிக்கொள்கிறாய். மமேத்தி என்னதுன்னு சொன்னால் பத்தியத்தை கட்டப்படுகிறாய். ஜந்து நிர்மமேத்தி விமுச்சத்தை. எதுக்கு ஜந்துன்னு? எதுக்கு ஜந்துன்னு என்ன தெரியுமா? திரும்ப திரும்ப பிறக்கும். கொஞ்சம் கூட அதுக்கு சொரணையே இல்லை. வெக்கம், மானம், சூடு, சொரன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் விட்டுடணும். முதல்ல பாயிண்ட்டு அது. ஒரு பாயிண்ட்டை சொல்லுதுங்க. நீங்கள் உங்களை உயர்த்தும் போது சுகதுக்கம், சீத உஷ்ணம், மான அவமானம் இதெல்லாம் வரும் உன்னை உயர்த்தும் போது. அதெல்லாம் நீ பொருட்படுத்தக்கூடாது சொல்லுது. 6வது சாப்டர் 6வது மந்திரம் நான் சொல்கிறது பகவத்கீதா. அப்போ தான் நீ ஜிதேந்திரன் ஆகணும். ஏன்னா அவங்க அப்படி நினைப்பாங்க, என்ன பாராட்டினாங்க, என்ன உயர்த்தினாங்க, என்ன நாளைக்கு தூக்கி போட்டு மிதிப்பான். உன் போட்டோ மேலே காலை வச்சு நடந்து போவான். உன் மேலே அப்புறம் காலை வச்சு நடந்து போவான். ஒரு நாள் பாராட்டுவாங்க, ஒரு நாள் திட்டுவாங்க.
பாராட்ட வேண்டாம், திட்ட வேண்டாம், எதுவுமே எதிர்பார்க்காத. செத்தாரை போல திரின்னு ஒரு வாக்கியம் இருக்குது, வேதத்தினுடைய வாக்கியம்தான். பணம் மாதிரி போயா வாழ்க்கையை நடத்தி அப்படி சொல்லும். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. எதுக்கு அப்படி நடத்தணும்? நம்ம நல்லா ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சைத்தன்யமாக முருகப்பெருமான் மாதிரி வாழ்க்கை நடத்திட்டு போவோம். நமக்கு ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லைங்க, என்ன நடந்தாலும் ஓகே தாங்க எனக்கு, அப்படி இருங்க. ஏன் எதிர்பார்க்குற? அதான் பிரச்சனை. பூரி தான் வேணுங்கிற, கிடைக்க மாட்டேங்குது. சரி பரோட்டான்னு மாற்றிக்கலான்னு சொன்னால் அது வேகாமல் வருது. என்ன தலையெழுத்து பேர்? உன் தலையெழுத்து. பிரிஞ்சுங்கன்னா அதான் மகா மட்டமாக இருக்குது. என்ன கிண்டல் பண்ணாங்க என் பொண்ணுதுன்னா, அதெல்லாம் நேற்று பண்ணியிருப்பாங்கப்பா பரோட்டா, எங்களுக்கு பிரிஞ்சு வந்து இப்போவே பண்ணி இப்போயே அப்படின்னு கடைசியில் பார்த்தா 3மே சாப்பிடல, நான் மட்டும் சாப்பிட்டு வந்தேன். அதான் மனசு நல்ல பறந்த மனசு, நல்லாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி யாரோ என்னை பார்த்து காப்பி பண்ணாங்க, அங்கே இல்லை, அவன் ஏதோ ஒன்று போட்டிருக்கான், என்னமோ பண்ண, அதையும் சாப்பிடல. என்ன காமெடின்னு கேட்டால், அதனால் மமேத்தி என்னதுன்னு சொன்னால் நீ கட்டப்படுகிறாய். எப்படி கட்டப்பட்டுருக்கீங்கன்னு தெரியுதா? இப்போ நான் அந்த இது சொன்னோம் இல்லையா, சம்சார போகம் வந்து பேடு, பந்தத்துவம், அதிருப்தி, துக்கமிஸ்ரித்துன்னு சொன்னோமா, அது என்னது? ஜகத்து, அதோடைய சொரூபம், அவ்வளோதான். நீ அதோட தொடர்பு கொண்ட, உனக்கு அதான் தெரியும். கண்ணில் பார்க்குறது, கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், அதோட சூக்ஷ்மம் இருக்குது, அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. மமேத்தி பத்தியத்தே ஜந்து, ஜந்துனா திரும்ப திரும்ப பிறக்கிறது. நிர்மமேத்தி விமுச்சத்தை, என்னதுன்னு சொன்னால் கட்டப்படுறான், என்னது அல்லன்னு சொன்னால் விடுதலை செய்யப்படுறான். இப்போ நீங்கள் என்னென்னலாம் பிடிச்சி வச்சுருங்கன்னா எல்லாத்தையும் விட்டு தொலைங்க. ஏற்றுக்கலன்னா அவன் தலையெழுத்து. சொந்த கருத்தை சொல்கிறேன். எதெல்லாம் நீ பிடிச்சி வச்சுக்கிட்டு தொங்குறியோ அதெல்லாம் விட்டு தொலை. என்ன சொன்னார் அந்த இருட்டில் ஒருத்தவன் அவன் கிளைய பிடிச்சிட்டு தொங்குவானே, அது நல்ல உதாரணம், அது அருமையான உதாரணம். யாரோ சொன்னது, சொந்த கருத்து இல்லை, அது யாரோ சொன்னது. விட்டு தொலை, நிம்மதியாக இருக்கலாம். பிடிச்சி வச்சுக்க, கட்டப்படுவாய். பாகிய சிந்தா ந கர்த்தவியா, பாகிய சிந்தா புறச்சிந்தனை ந கர்த்தவியா, செய்யாத. ததேவ அந்தர் சிந்திக்கா சர்வ சிந்தா, உள்ள சிந்திக்கிறது, வெளியில் சிந்திக்கிறது, அதாவது ஜகத்தை சிந்திக்கிறது, அகத்தை சிந்திக்கிறது. சர்வ சிந்தா சமுத்ஸ்ருஜ்ய, எல்லா சிந்தனையும் விட்டுடு. நீ எதெல்லாம் சிந்திக்கிறியோ அதெல்லாம் என்னது? மித்து. அதை ஏன் போய் சிந்திச்சிட்ருக்க? நீ ஒன்றை சிந்திச்சிக்கிறா, சத்தை சிந்திக்கிறியா? ஓகே, நீ சத்தை சிந்திக்க மாட்ட. ஏன்? உன்னுடைய சிந்தனை எல்லாமே வெளியில் பார்க்குறத பற்றி தான் சிந்திப்ப. வெளியில் என்ன இருக்குது? பொருள் இருக்குது, மெட்டீரியல் இருக்குது, ஜடமான பொருள் இருக்குது, அதையே சிந்திச்சு கிடக்கிற. இது வாங்கணும், அது வாங்கணும், அது வாங்கணும்னு. அதனால் சமுத்ஸ்ருஜ்ய, அதுலேருந்து விட்டு விலகி. அருமையான பாயிண்ட், வார்த்தை சொல்லுது. சிவசித்தோ, சிவசித்தம்னா என்னது? தன்னில் தானாய் நிற்பது, சமாதி. அதுக்கு என்ன சொன்னால் நிதித்தியாசனத்தில் இது இந்த அனுபவம். நிதித்தியாசனம் போனால் தான் சிவசித்தம் வரும், இல்லைன்னா சிவசித்தம் ஆக முடியாது. சிவசித்தோன்னா என்னது? தன்னில் தானாய், சித்து சத்தில் நிற்பது, சக்தி சிவத்தில் நிற்பது, சேர்வது, சிவபோகம்னு பேர், அத்வைத நிலை. அதனால் இந்த சிந்தனையெல்லாம் விட்டுட்டு புறச்சந்தனை அகச்சந்தனை. அகச்சந்தனை என் மனசு சரியில்லை, எனக்கு லைஃபு சரியில்லை, உனக்கு எதுவுமே சரியாக இருக்காது. அதுக்கு தானே பிறந்திருக்க. சரியாக இல்லை, சரியாக இல்லைன்னா பிறந்திருக்க. சரி செய்கிறதுக்கு அறிவு வேணும். சமுத்ஸ்ருஜ்ய ஸ்வசித்தோ, இது எல்லாத்தையும் இந்த சிந்தனையெல்லாம் விட்டுட்டு சிவசித்தோ, சத்தில் நிற்பாய், தண்ணீர் தானாய் நிற்பாய். பவ சதா ரிபோ, ரிபோ நீ சமாதிக்கு முயற்சி பண்ணுப்பா, புறத்தை விட்டுடு அப்படி சொல்கிறார். சங்கல்ப மாத்திர கலனேன்னு ஜகத்து சமக்ரம், இந்த ஜகத்து இருக்க எல்லாம் ஆசையினால் செய்யப்பட்ட, இப்போ உங்களுடைய ஆசைகள் தான் ஜகத்து, அது தெரியுமா?
இந்த ஜகத்துன்னு ஒன்று கிடையாது. பஞ்சபூதம் இருந்துச்சு. உங்களுடைய மனம்லாம் என்ன பண்ணியிருக்க? எல்லாத்தையும் என்னது ஏதோ ஒரு காம்பினேஷன் பண்ணி பஞ்சீகரணம் செய்து ஒரு காம்பினேஷன்ஸில் பொருளை உருவாக்கிடுச்சு. அந்த பொருளை பார்த்து இப்படி காப்பி பண்ணி டிசைன் பண்ணி சொதப்பல் பண்ணி இப்போ பார்த்தா ஒவ்வொருத்தவனுக்கும் ஒவ்வொரு லோகத்தை தயாரிச்சிட்டான். எல்லாருடைய லோகமும் அதான் ஜெகத்து. இருந்தது என்னது? பஞ்சபூதம் தான். இவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்? பொருளாக்கி வச்சுருக்கான், மெட்டீரியல் ஆக்கி வச்சுருக்கான். டெஸ்லா கார் இந்தியாவிலேயே நான் தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் நேற்று பேட்டி கொடுக்குறாரு. ஒரே ஒரு கார் தான் இருக்குது, டெஸ்லா காரு, ஆட்டோமேட்டிக்குன்னு நினைக்கிறேன். 60 லட்சம் ரூபாய். அதனால் சங்கல்ப மாத்திர கலனானா என்னது? கலனானா ஒரு பிரமையை ஏற்படுத்துகிற, மயக்கத்தை ஏற்படுத்துறது தான் மோகத்தை ஏற்படுத்துறது. மயக்கம், பிரம்ம, மோகம் எல்லாம் ஒன்று தான். அது பேர் கலனா. அது எதனால்? சங்கல்ப மாத்திர கலனேன்னு ஆசைங்கிற பிரமையினால், மயக்கத்தினால ஜகத் சமக்கிரம், இந்த ஜகத்து ஃபுல்லாக பரவி நிற்குது. ஜகத் ஃபுல்லாக என்ன இருக்குது? ஒரே மயக்கம்தான். யாருக்கா தெரியுமா? இப்போ உங்களுக்கு தெரியுதில்ல, எல்லாம் பொய்யை டார்கெட் பண்ணி தானே ஓடுறான். என்னத்தை தேட போகிறான்? அவன் என்னத்தை தேடுறான்? பணத்தை தேடுறான். எதுக்கு? பொருள் வேணும். பொருள் எதுக்கு? சௌகரியமாக இருக்கிறதுக்கு. சௌகரியமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? ஆனந்தமாக இருக்க முடியுமா? அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக பொய்யையே டார்கெட் பண்ணுறான். எழுத்த கடைக்காரன் 150 கோடி சம்பாதிச்சிட்டாஞ்சி. இவன் வேலையை விட்டான், சம்பாதிக்கிறதையும் விட்டான். அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு கால்குலேட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ என்ன பார்வையில் படுறது? எழுத்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன், நண்பர்கள், அவன் கூட இருக்கிறவன்லாம் லோகம்னு பேர். அதான் லோக ஈசனான்னு பேர். லோக ஈசனா, வித்த ஈசனா. ஏசனானா என்னது? ஆசை. அதனால் இந்த ஜகத்து ஃபுல்லாக பொய்யால் நிரம்பி இருக்குது. எல்லோரும் டார்கெட் இருந்தாலும் நம்ம டார்கெட்டாக இருக்குது. எல்லோரும் எது வேல்யூ கோர்ஸ் அதானே படிக்கிறாங்க. நிறைய பணம் வரும் எதுவும் அதானே படிக்கிறாங்க. என் டேலண்ட்டுக்கு பிடிச்சது நான் பண்ணுறேன்னு யாராவது சொல்லுங்கள். அதெல்லாம் 10 வயசுலேயே வழங்க ஆரம்பிச்சிடும். தன் டேலண்ட்டில் நிற்கிறது. இப்போ ஒரு பையன், இந்த சூரிய வம்சன்னு ஒரு பையன், 14 years old, 35 balls 100 runs. நம்மெல்லாம் யார்? நமக்கு இன்னும் 14 ஆகலை. இந்த ஜென்மாவில் ஆகாது. நம்மளாம் யார்? சாட்சி இல்லை, ஆடியன்ஸு, வேடிக்கை பார்க்குறவன். இறங்க மாட்டான். கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். நிறையா மேட்ச் நடந்துக்கிட்டே இருக்கும். இவர் அங்கேயே உட்காந்துருப்பார். வரவன் கப்பு வாங்கிட்டு போவான், இவர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். அது பேர் சாட்சியா? சங்கல்ப மாத்திர கலனேன்னு ஜகத் சமக்கிரம். சங்கல்ப மாத்திர கலனே ஹி ஜகத்து விலாசக. இதுலேயே இந்த ஜகத்து விலாசத்தில் என்னது? போகத்தில் மூழ்கி கிடக்குது. சங்கல்ப மாத்திர மித் உத்ஸ்ருஜ. இந்த சங்கல்பம், இந்த ஆசை, குறிக்கோள், லட்சியம் எல்லாத்தையும் விடு. ஒன்று இருந்தால் தாங்க லட்சியம். நிறையா இருந்தால் லட்சியம் கிடையாது. சங்கல்பம் 1 இருக்கலாம், இல்லை 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். தொழிலுக்கு ஒரு சங்கல்பம், குடும்பத்துக்கு ஒரு சங்கல்பம், உனக்கு பர்சனல் ஒரு சங்கல்பம். 3க்கு மேலே என்ன சங்கல்பம் பண்ண போகிற நீ? அந்த 3 சங்கல்பம் பிக்கஸ்ட் சங்கல்பமாக இருக்கட்டும். அதை மட்டுமே சிந்தி, வேறு எதையும் சிந்திக்காத. முதல்ல நீ அதை எளிமையாக பெறணும்னா இந்த முதல்ல பர்சனல் சங்கல்பம் இருக்குது பாருங்கள், அதை ஜெயிச்சிட்டிங்கன்னா பாக்கி 2 ஈஸியாகிடும். நிறையா விஷயம். அவித்யா காம கர்மம் ஒழிச்சு கட்டணுங்கிறீங்க. இந்த கர்மாவை ஒழிக்கணும்னா காமத்தை ஒழிக்கணும் அவித்யா ஒழிச்சா 3த்தையுமே ஒழிச்சிடலாம். புரியுதா? அவித்யாவை எப்படி ஒழிக்கிறது? தத்துவ விசாரத்தினால. தத்துவ விசாரம் தான் அதுக்கு ஒரே மருந்து. இந்த அவித்யாங்கிற விஷத்துக்கு, அறியாமைக்கு, துக்கத்துக்கு அமிர்தங்கிற லைட்டு, வெளிச்சம், இறைவன், என்னது? ஞானம், தத்துவ விசாரம். சங்கல்ப மாத்திர இதம் உத்ஸ்ருஜ நிர்விகல்பம் ஆசிரியத்தைய. அப்படி அந்த ஆசையை விட்டு நிர்விகல்பம், ஆசையற்ற நிலையை புகுவாயாக. மாம ஏகபதம் கிருதி பாவைய. என்னை பற்றிய
என்னுடைய திருவடி பற்றிய ஒரு சிந்தனை உன்னுடைய ஹிருதயத்தில் வைப்பாயாக. என்னுடைய திருவடி பற்றிய சிந்தனையை உன்னுடைய ஹிருதயத்தில் வைப்பாயாக கருதுவாய். மாமகம் பதம் ஹிருதி பாவய ஸ்வ. மச்சிந்தனம் என்னை பற்றிய சிந்தனை, இறைவனை பற்றிய சிந்தனை. இப்போ பிரம்மத்தை பற்றி நீங்கள் தொடர்ந்து யோசிக்கிறீங்களா இல்லையா? என்றைக்கு குருவை பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பிரம்மத்தை பற்றி டெய்லி அதிகமான நேரம் சத்துவகுணம். இப்போ 8 மணி நேரம் வந்துடுச்சா? கை தூக்குங்க, 8 மணி நேரம் சத்துவகுணம் வந்துட்டேன்னு. பூஜையே 3 மணி நேரம் 4 மணி நேரம் போய்டும். அப்புறம் வேத விசாரம் 1 மணி நேரம், இது கிரிவலம் 1 மணி நேரம், 6 மணி நேரம் ஆச்சு உங்களுக்கு. வேறு என்ன? வீட்டில் பண்ணுறீங்களா? வீட்டில் போய் இப்போ சாதனா பண்ணுறீங்களா? ஒரு ப்ரைம் டைம் கொடுங்க. ஸ்லீப்பியாக பண்ணக்கூடாது, அரை தூக்கத்தில் பண்ணக்கூடாது. ஒரு ஆடியோ போட்டால் நல்லா தூங்கினேன், அப்புறமா அந்த ஆடியோ முடிஞ்சிருச்சு, சரி இது நாளைக்கு கேட்டுக்கலாம் அப்படின்னு அதை தள்ளிட்டேன். அதெல்லாம் வேஸ்ட். நீ என்ன இன்னைக்கு அதெல்லாம் அமிர்தத்தை தள்ளிட்டேங்க. அது மாதிரி டயர்டோட உட்காராத, ஃப்ரெஷ்ஷாக டயத்தில் உட்காரு. மச்சிந்தனம் என்னை பற்றிய சிந்தனை. இப்போல்லாம் முன்னாடி நீங்கள் பிரம்மத்தை சிந்திச்சிருப்பீங்களா? இப்போ பாருங்கள், 8 மணி நேரம் இல்லை, 24 மணி நேரம் அப்பப்போ சிந்திப்பீங்க இறைவனை. இப்போ உங்கள் வாழ்க்கை ஏதோ கெட்டு போச்சா? தொழில் கெட்டு போச்சா? குடும்பத்தில் கெட்டு போச்சா? இல்லைல்ல, இதுதான் ஞானம். சிந்தனை ஃபுல்லாக இறைவனிடத்தில் இருக்கும். நம்ம அன்றாட வேலையாக செய்ய போகிறோம், தானாக நடக்க போகுது. எப்படி சண்டை வரும், எப்படி சச்சரவு வரும், எப்படி ஆர்கியூமெண்ட் வரும், எப்படி அழுக வரும், எப்படி குழப்பம் வரும், எப்படி பதட்டம் வரும், எல்லாம் அறியாமையினால தானே வந்திருக்கு. இப்போ இறைவனை கான்சன்ட்ரேட் பண்ணாலே இதெல்லாம் ஒடியே போயிடும், துண்டை காணும் துணியை காணும் போயிடும். நீங்கள் பல பிரச்சனைகளை குழப்பத்தில் உட்படுறீங்க, எக்கச்சக்கமாக சிந்திக்கிறீங்க. நீ சிந்திக்கிறதெல்லாம் விட்டுடு. சிந்திச்சே பழக்கப்பட்டிருக்க, அதனால் சிந்திச்சுட்டு கிடக்கிற. அதான் சொல்லுது, நீ சிந்திக்கிறதெல்லாம் விட்டுடு, என்ன சிந்தின்னு, ஒன்றை மட்டும் சிந்தின்னு. நாளைக்கு நீ இவ்வளோ சிந்திச்சிருப்ப, நாளைக்கு வேறு ஒன்று நடக்கும். இப்போ நீ சிந்திக்க வேண்டியது இறைவனை தவிர வேறு எதையும் சிந்திக்கணும் அவசியம் இல்லை. இறைவனை சிந்தித்தாலே அது உன் தொழிலில் வெளிப்படும், உன் குடும்பத்தில் வெளிப்படும், உன் வாழ்க்கையிலே வெளிப்படும். சிந்தனம் கதனம் என்னை பற்றிய சிந்தனை, என்னை பற்றிய பேச்சு. அந்நியமத் பிரபாஷணம், வேறு மற்றவரை யாரோட பேசினாலும் என்னை பற்றிய பிரபாஷணம், பிரபாஷணம், விசேஷமான பேச்சு, என்னை பற்றிய பேசு. ஏக பரமோ பூத்வா என்னோடு ஒன்றாகி, ஏக பரமோ நான் பரமும் என்னோடு ஒன்றாகி பரமாவாய். காலம் நய மகாமதே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொண்டு வருவாய், வாழ்வாய். புத்தி உள்ளவனே, மகாமதே புத்தி உள்ளவனே. சிதிகாஷ் அஸ்தி சின்மாத்திர இதம் சின்மயே மேவச்ச. அதாவது சித்து மட்டுமே இருக்கிறது. சின்மாத்திரம் இதம் சின்மயமேவ, இங்கே இருக்கிறது எல்லாம் நிலை, அலை, நுரை. அதாவது ஆதாரமாக இருக்கிறது, பிளானாக இருக்கிறது, ஸ்தூலமாக இருக்கிறது, செயலாக இருக்கிறது, எல்லாமே என்னது? சித்து தான். நீ பார்க்குறதெல்லாம் சித்து தான். சித்துனா புரியறதுக்காக சொல்லணும்னா அம்பாள், காட்ஸ் பார்ட்டிக்கல் தான் நீ பார்க்குற. அது பிரிஞ்சதுன்னா தெரியாது, சேர்ந்தா வடிவம் இருக்கும். அழியாத பொருள் ஆத்மா, ஜீவாத்மா. உடம்பு எடுத்தால் ஜீவாத்மா, சும்மா இருந்தால் அது காட்ஸ் பார்ட்டிக்கல். எங்கே இருக்குது? மாதுளம்பழம் முத்துக்கள் மாதிரி மாதுளம்பழத்துக்குள்ளே இருக்குது. அதான் சிதி ஹாஸ் அஸ்தி. இது சித்து மட்டும்தான். சின் மாத்திர விதம், இங்கே இருக்கிறதெல்லாம் சித்து தான். இங்கே இருக்கிறதெல்லாம் சித்து தான். சின்மயமேவ, சித்து மட்டுமே இருக்கிறது. அதான் நிலையாய், அலையாய், நுரையாய், மூன்றுமாய் இருப்பது சைத்தன்யமே, சின்மயமே. சித்வம் சிதகம், அந்த சித்து நான். சித்வம் அந்த சித்து தத்துவம், சைத்தன்யம். சித்து அகமே, அகம். ஏதே ச லோகா சிதித்தி, நானும் சித்து தான், இந்த லோகமும் சித்து தான். நான் அலையான சித்து,
லோகம் சிதாபாசம் சொல்லக்கூடிய நுரையான சித்து. ரெண்டு பேருக்கும் நிலைக்கும் அலைக்கும் நுரைக்கும் ஆதாரமாக சத்து. அது தோன்றுவதில்லை, மறைவதும் இல்லை, ஆதார பொருள். ஆனால் கனெக்ஷன் இருக்குது, நெட்வொர்க் மாதிரி. நெட்வொர்க்கும் சிம் கார்டுக்கும் ஏதாவது ஒயர் போட்டிருக்காங்களா? இல்லை, ஆனால் கனெக்ஷன் இருக்குது. உண்டா இல்லையா? ஏன் அந்த நெட்வொர்க்கு நேராக செல்லை தொடர்பு கொள்ளாமல் அந்த சிம் கார்டை தொடர்பு கொள்ளுது? அதுதான் சிறப்பு. பார்த்தீங்களா? ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? நெட்வொர்க் இருக்குது, சிம் கார்டு ஒன்றும் அவசியம் இல்லை, உயிர் ஒன்றும் அவசியம் இல்லை. நேராக உடம்பை நான் தொடர்பு கொள்கிறேன்னு தொடர்பு கொள்ளலை, அதை உயிரை தான் தொடர்பு கொள்ளுது. ஏன்னா அந்த குவாலிட்டி இந்த குவாலிட்டி பொருந்தும். அந்த குவாலிட்டி உடம்போட பொருந்துறதில்லை, அது அசங்கக. புரியுதா? ஆத்மா அசங்கக. இந்த 6 லிங்கம் சொன்னல, உபகரமம் உபசம்ஹாரம், எழுத வேண்டாம், சும்மா புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் அவசியம் இல்லை. இதை பற்றி 100 லிங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பொருளை புரிய வைக்கணும்னா வாக்குனால் இந்த பிரம்மத்தை புரிய வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, சுட்டி காட்ட முடியாதுன்னு. ஏன்னா அது இதுதாங்கிற வஸ்து இல்லை, அதை இப்படி சுட்டி காமிக்கிறதுக்கு. அதுக்கு 5 தத்துவம் சொல்லுவாங்க. 5 தத்துவத்தை ஒருத்தவங்களை ஒரு பொருளை புரிஞ்சுக்கணும்னா 5 லட்சணம் இருக்குது. இப்போ சட்டிலிங்கானியில் எப்படி சொன்னோம்? உபகரம உபசம்ஹாரம், அபியாசம் அபூர்வதா, அப்புறம் அர்த்தபதம், உபபத்தின்னு வேறு. உபபத்தினா பலன்கள். இந்த உபனிஷத்து உடைய பலன்கள் என்ன? நீ முக்தி அடைஞ்சால் என்ன பலன்கள்? ஆனந்தமும் அமைதியும். என்ன பெருமை? இது வேறு யாராலையும் கொடுக்க முடியாது, அபூர்வதா. இது அந்த 6 தத்துவத்தில் உங்களுக்கு நீங்கள் தத்துவமசிங்கிறது அதை புரிய வைக்கும். இது புரியுதா? அதே மாதிரி ஒரு பொருளை புரிய வைக்கணும்னா 5 தத்துவம் இருக்குது. ஒரு பொருளை புரிய வைக்கிறதுக்கு 5 தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டால், ரூடி, ஜாதி, குண, கர்ம, சம்பந்தம். பரம்பரையாக வரும். அது பிறப்பு எடுத்திருக்கும், அதுக்கு ஒரு குணம் இருக்கும், அதுக்கு ஒரு வேலை இருக்கும், அது ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். ஆனால் இது 5ம் ஆத்மாவுக்கு இல்லை. அதனால் ஆத்மாவை உங்களுக்கு வாக்குனால் புரிய வைக்க முடியாதுன்னு ஒரு கருத்து இருக்குது. அப்போ எப்படி தான் அவரை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லு, எஞ்சின்னுக்கிறது அது. ஏன் இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிற? இதெல்லாம் உனக்கு அனுபவத்தில் இருக்கே, அதனால் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியும். நீ இன்னும் அனுபூதி அடையலை. அனுபூதி அடைஞ்சுன்னா நான் சொல்ல தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது. ஆச்சரியத்தின் ஆச்சரியம் அனுபவத்தில் இருக்கே, அதெல்லாம் நீக்குன்னு சொல்கிறோம். காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம்லாம் அனுபவத்தில் இருக்குது, அதெல்லாம் நீக்குன்னு சொல்கிறோம். தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம் அனுபவத்தில் இருக்குது, நீக்குன்னு சொல்கிறோம். ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தா நீக்குன்னு சொல்கிறோம். 96 பிராணன் தசவாயு இருக்குது, நீக்குன்னு சொல்கிறோம். கோஷங்கள், பஞ்சகோஷங்கள் இருக்குது, அது அனுபவம் இருக்குது, நீக்குன்னு சொல்கிறோம். பொறிப்புலன்கள் 10 இருக்குது, பொறி 10, புலன்கள் 10, 20 இருக்குது, அதை நீக்குன்னு சொல்கிறோம். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இருக்குது, அதை நீக்குன்னு சொல்கிறோம். ஆத்மா எங்கேயா இருக்கு? அப்போ இதெல்லாம் நீக்கிட்டா அங்கே ஒன்றும் இல்லையா? இதெல்லாம் நீக்கிட்டா அங்கே ஒன்றும் இல்லையா? ஒன்று இருக்குது, தோன்றாமல் இருக்குது. அந்த ஆதாரத்தில் தான் இதெல்லாம் இருக்குது. ரொம்ப எளிமையாக புரிய வைக்கிறேன். நேத்தின்னு சொன்னால் புரியாது. நான் யாரும் விசாரம் பண்ணு, 10 ரூபா புக்கு வாங்கிக்க, ரமணர் ஆசிரமத்தில் போய் உட்காந்துக்கோன்னா 5000 வருஷம் ஆனால் கூட உனக்கு புரியாது விஷயம். இது மாதிரி சிரவணம் பண்ணால் தான் புரியும். அவர் ஏற்கனவே பூரணம், அவர் ரமணர் பூரணம். அவர் எளிமையாக சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனத்துக்காக பிறந்தார். டைம் ஆகிடுச்சு, சொல்லாமல் இருக்கீங்க. விருப்பாட்சி கோயிலில் போய் 22 வருஷம் நிஷ்டை அடைஞ்சார். வந்து வாழ்க்கையை மற்றவங்களுக்கு மாடலாக இருந்தார், போய் சேர்ந்துட்டார். நல்ல அரிய கருத்துக்களாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த விஷயத்தை நாளைக்கு பேசலாம். எதை பற்றி? பிரம்மத்தை புரிய வைக்கிறதுக்கு வாக்கால் முடியாதுன்னு சொன்னதுக்கான லட்சணங்களை நாளைக்கு பேசலாம். இன்றைக்கி என்னை பற்றி பேசி, என்னை பற்றி சிந்தி, என்னை மட்டுமே சிந்தி,
இங்கே இருக்கிறது எல்லாம் நான் தான், சித்துங்கிற நான் தான் சொல்லியிருக்கோம். சட்லிங்கானி சொல்லியிருக்கோம். 64வது மந்திரம் நோட் பண்ணிங்க. எல்லா இதுவுமே சிறப்பு மிக்கதாக தான் இருக்குது. நகரவே முடியாது போல இருக்கு இந்த உபனிஷத்து. சூப்பர். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஜிவேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய்